எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் என் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி என் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நான் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன். நான் ஒரு வற்றாத நீரூற்றை போல இருப்பேன். என் மேல கை நீட்டி பேச ஆண்டவர் யாருக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். என்னை குறித்து அவமான வார்த்தைகள் பேசப்பட கர்த்தர் விடவே மாட்டார். என்னை சுற்றி அவர் வேலி அடைப்பார். எனக்கு அவர் நல்ல அரணா இருப்பார். என்னை குறித்து அவருடைய வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். ஒரு வார்த்தை கூட தரையில விழாது. அவர் சொன்னதிலும் எனக்கு அதிகம் செய்வார். அவரை எப்பொழுது நான் நன்றியுடன் துதிக்கவும் பாடவும் தான் எனக்கு உதவி செய்வார் சொல்றவங்க ஆமை. நல்ல உற்சாகமா பாட போறோம், துதித்து மகிமைப்படுத்த போறோம். தொடர்ந்து துதி செய் மனமே, ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் யோபு சொன்ன மாதிரி சொல்ல போறீங்க? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நல்லா இணைந்து என்னோட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க கரத்தை பிடித்து நித்தமும் நடத்துவார். சேர்ந்து பாடுவோம். என்ன நடத்துகிற ஒரு தேவன் அவர், வறட்சியில் செழிப்பை தருகிற கர்த்தர் அவர். என் ஆத்துமாவை அவர் நிச்சயம் திருப்தி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு பாடுவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காத தேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காத தேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து
துதி செய். உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி துதிக்கிறவர்களுக்கு வெற்றி, பாடுகிறவர்களுக்கு வெற்றி, ஆராதிக்கிறவர்களுக்கு வெற்றி, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு விடுதலை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. உயர்த்துவோ, பலப்படுத்துவோ, ஆதரிப்போ, நிலைநிறுத்துவோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னை காண்கிறவர் என்னுடைய தேவன், அவர் உங்களை பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா. லேயாளின் சிறுமையை கர்த்தர் பார்த்தார். அவள் அற்பமா எண்ணப்படுறத கர்த்தர் பார்த்தார். எல்லாரும் அவளை ஏளனமா பார்த்தபோது கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க பார்த்தார். கர்த்தர் அவளை கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்ற பார்த்தார். ஹல்லேலூயா. அதே போல இந்த நாளிலே ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை இந்த உலகம் எப்படினாலும் பார்க்கலாங்க, உறவுகள் உங்களை எப்படினாலும் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் பார்க்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக பார்க்கிறார், முன்குறிக்கப்பட்டவர்களாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவ திட்டத்தில் இருக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? கரவல் ஆடுகளுக்கு பின்பாக ஓடிட்டு இருந்த தாவீதை எல்லாருக்கும் இளையவனாக குடும்பம் பார்த்தது. ஆனால் ஆண்டவர் அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் பார்த்தார். நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற வேலையை பொறுத்து, நீங்கள் போயிட்டு இருக்கிற இந்த காரியத்தில் உங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பார்க்கிறார். உங்களை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தின் அடிப்படையில் அவர் உங்களை பார்க்கிறார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எகிப்தில் இஸ்ரவேலர்கள் படுகிற உபத்திரவத்தை அவர் பார்த்தாராம். வேலையினால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறத பார்த்தாராம். கொடுமையா அவங்க வேலை வாங்கப்படுறத அவர்கள் அதிநிமித்தம் விடுகிற பெருமூச்சு அவர் பார்த்தாராம். ஹல்லேலூயா. அவர்களுடைய உபத்திரவத்தை பார்த்து இறங்கினார். ஆமென். ஏன் உங்களுக்கு கஷ்டம்? எதனால் உங்கள் மனசு வலிக்குது? ஏன் உங்கள் கண்களில் கண்ணீர் வருது? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குமா? எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குமா? என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்களா? என்னாலையும் வேலையை தொடர முடியுமா? என்னாலையும் சுகமாக வாழ முடியுமா? என் மனசுலையும் நிம்மதி நிலைத்திருக்குமா? இதெல்லாம் குறித்து நீங்கள் கேள்விக்குறியே என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரம், இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை கனம் பண்ற மாதிரி தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் உங்களை மதிப்பு மரியாதையோட நடத்துகிற மாதிரி தான் கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் வைப்பார். நீங்க யாரும் அற்பமாக எண்ணப்படுகிறவர்களாய் இருக்கவே மாட்டீங்க. பைபிள் சொல்றது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது ஆகாதுன்னு தள்ளிட்டாங்க. ஆனால் அந்த கல்லை தான் ஆண்டவர் கார்னர் ஸ்டோனாக மாற்றிட்டார், முக்கியமானதாக மாற்றிட்டார். அது மாதிரி உங்களை கர்த்தர் முக்கியஸ்தர்களாய் மாற்றுவார், முதன்மையானவர்களாய் மாற்றுவார். இப்போ நீங்கள் ஆராதிக்கும் போது கலங்காமல் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கவலையோடு ஆராதிக்கக்கூடாது. ஐயோ இப்படி இருக்கே என் வாழ்க்கை, அப்படி ஆராதிக்கக்கூடாது. அதனால தான் பாட போகிறோம், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமேனு. உங்களை பார்த்தே நீங்கள் பாட போகிறீங்க. நான் உங்களை பார்த்து பாடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆத்மாவை பார்த்து பாடணும். ஆத்மாவே கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காது. தாவீது சொல்கிறார்ல, ஏன் எனக்குள் தியங்குகிறாய், ஏன் எனக்குள் கலங்குகிறாய். அந்த மாதிரி நீ கவலைப்படாத. அப்படி உற்சாகமாக என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒரு நாளும் பாரம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலையை ஒரு நாள் சுமந்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. ஆராதனை வந்துட்டாலே விடுதலை தான். ஹல்லேலூயா. ஆராதனை வந்துட்டாலே என்னதான்? விடுதலை. பாடுறதுக்கு எந்த தடை இருக்கக்கூடாது, துதிக்கிறதுக்கு எந்த தடை இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு எந்த தடை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நல்ல தெரிஞ்ச பாடல்களை தான் ஆராதனைகளில் நாம் பாடுறோம். நல்லா இணைந்து கர்த்தர் ஆராதிப்போம். நீங்கள் கையிட்டு செய்ய போகிற வேலையெல்லாம் இன்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் களங்கள் எல்லாம் நிரம்பி வழிய போகிறது. நிறைவான நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகிறது.
உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற சத்துருக்களை ஒரு வழியா வர்றவங்களெல்லாம் கர்த்தர் 7 வழியா திரும்பி ஓட பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணி உங்களுக்கு அவர் வெற்றி மேல வெற்றியை தருவார். நீங்க அவருடையவர்கள் என்கிற அடையாளத்தை, கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க நல்ல வலதுகரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். நல்ல விசுவாசத்தோட கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் என்கிற நம்பிக்கையோடு பாடி துதிப்போம், ஆராதிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காது. நல்லா கைத்தட்டி போ. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காது மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காது. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. நான் கலங்க மாட்டேன்னு சொல்றவங்களா நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஒருபோது கலங்க மாட்டேன், கொந்தளிப்பை கண்டு கலங்க மாட்டேன், சூறாவளி காற்றை கண்டு கலங்க மாட்டேன், சத்துருக்களின் அணிவகுப்பை எண்ணி கலங்க மாட்டேன், அவர்களுடைய அவதூறை நினைத்து கலங்க மாட்டேன், அவர்கள் எனக்கு பதிவிருக்கிறதை நினைத்து கலங்க மாட்டேன், அவர்களுடைய சதி திட்டங்களை நினைத்து கலங்க மாட்டேன், எனக்கு விரோதமாய் அவர்கள் உருவாக்குகிற ஆயுதங்களை நினைத்து நான் கலங்க மாட்டேன், என்னை முற்றுகையிடுகிறதை நினைத்து நான் கலங்க மாட்டேன். காரணம், பெரியவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, சர்வ வல்லவர் என்னோடு. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர்.
பெரியவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, அற்புதரே, ஆச்சரியமானவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அதனால்தான் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுவார், என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் வேண்டாம். உருவாக்காத, நமஸ்கரிக்காத, அதை தேடி போகாத, கற்பனையில் கூட அப்படி நினைச்சிடாத. ஆண்டவர் அதில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர் ஆச்சரியமாக நடத்துவார், அற்புதமாக நடத்துவார். அவங்க வெட்கப்பட்டு போக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டாருங்க, விடவே மாட்டார், விடவே மாட்டார். கடற்கரையில் வெறுமையா நின்றுட்டு இருந்த 2 படவுகளை கண்டார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2 படவுகளை கண்டார். அந்த 2 போட் ஆண்டவர் பார்க்கிறார். நிறைய போட் இருக்கு, எல்லாத்தையும் அவர் பார்க்கல. ஆனால் அந்த 2 தான் பார்க்குறார். அதில் 1ல் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதில் உட்கார்ந்து போதகம் பண்ணினார். முடிஞ்சதுக்கு அப்புறம் சீமோனை பார்த்து சொல்றார், கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி வலையை போடுன்றார். அவன் சொல்றான், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டு எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நான் நினைச்சுக்கிறேன், வலை கிளியுது. அந்த மாதிரி இருக்க மீன் இப்போ உள்ள கிழிந்து போகத்தக்க, விட்டா கிழிஞ்சிரும். புடி உள்ள மீன் அள்ளி போடு. போட்டு ஒரு போட்டு ஃபுல்லப் ஆயிட்டு இன்னொரு போட்டும் பார்த்துருக்கிறார் வெறுமையா. அந்த படகு 2 படகுகளும் நிரம்பத்தக்க கர்த்தர் மீன்களை கொடுத்தார். தொழிலே அதுதாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையே அதுதான், வாழ்வாதாரமே அதுதான். ஆனா அன்னைக்கு பிரமித்தார்கள் இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் அனுபவத்தில் இப்படி பார்த்ததே இல்லை, இப்படி அவங்களுக்கு கிடைச்சதே இல்லை, இப்படி நடந்ததே இல்லை, அவங்களுக்கு நடந்ததில்லை, வேற எவருக்கும் நடந்ததில்லை. அதனால அவங்களுக்கு இது எப்படி இருக்கு? பிரமிப்பா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில எங்கேயாவது வெறுமையா இருக்கீங்களா? எம்டியா இருக்கீங்களா? ஃபெயிலியர் இருக்கா? டிசப்பாயின்மெண்ட் இருக்கா? ஏமாற்றம் இருக்கா? என் பிரயாசத்திற்கு பலன் இல்லை, கஷ்டப்பட்டங்க, உழைச்சங்க, ஓடுனங்க, ஆடுனங்க, பாடினங்க, இரவு பகல் பார்க்காம அலைஞ்சு தெரிஞ்சங்க, ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஒரு ஜனமாக இருந்தால் உங்கள் வெறுமையை அவர் பார்க்குறார். இன்னைக்கு பார்க்குறாருங்க, இப்போ அவர் பார்க்குறார். பார்த்துட்டு மற்றவங்க மாதிரி பரிதாபப்பட்டு போக மாட்டார். அதை ஃபில்லப் பண்ணிட்டு போயிடுவார், நிரப்பிட்டு போயிடுவார், உங்களை பிரமிக்க வச்சுட்டு போயிடுவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? உங்களை பணிந்து கொள்ளாமல் வேற யாரை நான் பணிந்து கொள்ளும் ஆண்டவரே? உமக்கு நேராக கையெடுக்காம நான் வேற யாரை கையெடுப்பேன் ஆண்டவரே? நீங்க தான் எனக்கு தேவன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஆண்டவர், நீங்க தான் என்னுடைய ரட்சகர், நீங்க தான் என்னுடைய தேவன், நீங்க தான் என்னுடைய மீட்பர், எனக்கு ஆதரவு நீங்க தான் ஆண்டவரே. நீங்க என்னைய நடுவழியில் விட மாட்டீங்கப்பா, என் வாழ்க்கை பாதியில நின்று போக விட மாட்டீங்கப்பா, என் வருமானம் கெட்டு போக நீங்க விட மாட்டீங்கப்பா, என் வேலை பாதியில நிறுத்தப்பட விட மாட்டீங்க, என் தொழில் பாதியில நிறுத்தப்பட விட மாட்டீங்க, என் குடும்பம் பாதியில நிற்க நீங்க விட மாட்டீங்க. கடைசி வரைக்கும் நீங்க கரை சேர்ப்பீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே,
வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். அர்ப்பணத்தோடு கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையான. கை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், தலைமுறையாய். என் மகிமைய நான் வேறு ஒருவருக்கும் கொடேன்னு கர்த்தர் சொல்றேன். இன்னைக்கு நான் நிலைத்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நல்ல வேலை இருக்கு, கை நிறைய வருமானம் இருக்கு, நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறான், பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க, வரவு செலவுகள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். இது என்னால் உண்டானதல்ல, எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய தயவு, எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம். இந்த ஆண்டவருக்கு நான் என்னத்தை செலுத்த முடியும்? என்னை அர்ப்பணிப்பதை தவிர, என்னை ஒப்பு கொடுப்பதை தவிர நான் வேற எதை கொடுக்க முடியும்? மனதார என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க உங்களை விட்டு கொடுத்து, உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களால் தான்ப்பா, உங்கள் மூலமாக தான்ப்பா, நீங்கள் தான்ப்பா. சொல்லிடுங்க, நீங்கள் தான்ப்பா. ஓ ஜீசஸ், நீங்கள் தான் எனக்கு தந்திருக்கீங்கப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்வீங்க. உங்களுக்காக நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் உங்களுக்காகவே நான் வாழ்வாண்டவர். உங்கள் நாமத்தின் மகிமைக்காகவே நான் வாழ்வாண்டவர். எக்காரணம் கொண்டு நான் பின்வாங்க மாட்டேன். இந்த உலகத்தை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். முன் வச்ச காலை நான் பின் வைக்க மாட்டேன். ஆண்டவர்,
உமக்காகவே நான் வாழ்வேன். எத்தனை பேர் உண்மையாக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? உமக்காகவே நான் வாழ்ந்திட, உங்கள் சித்தத்தை அறிந்து நான் வாழ்ந்திட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னை முழுவதுமாக உங்கள் சமூகத்தில் நான் விட்டு தருகிறேன் ஆண்டவரே. நான் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட என்னை நான் தருகிறேன்னு சொல்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே. என்னை தருகிறே, தருகிறே உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.